ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் ரவிந்த். இந்த வீடியோ மோட்டோரோலா ஃபேன்ஸ்க்கான ஒரு வீடியோ தான். மோட்டோரோலா கிட்ட இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் புதுசாக ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக மோட்டோ G32 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோரோலா கிட்ட இருந்து லான்ச் ஆயிருக்கு. பட் இந்தியாவில் கிடையாது, யூரோப்பில் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் கவலைப்பட வேணாம், இந்தியாவிலையும் நெக்ஸ்ட் ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதான் போகுது. ஸோ அப்படி வரப்போகிற இந்த மோட்டோ G32 அப்படின்ற இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்கு, எப்படி இருக்கு, என்ன பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத கம்ப்ளீட் டீடைல் தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த மோட்டோ G32 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ யூரோப்பில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் வரும்போதுமே யூரோப்பில் இவங்க என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்களோ அப்படியே தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் வரப்போகுது. அந்த வகையில் லுக் அப்படின்னு பார்க்கும்போது நான் இப்போ டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன் இந்த மாதிரியான லுக்கில் தான் இந்த மோட்டோ G32 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 கலர் ஆப்ஷனில் அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, கிரே அண்ட் சில்வர் அப்படின்ற இந்த 2 கலர் ஆப்ஷன் தான். மொபைலுக்கான வெயிட் 184 கிராம்ஸ் அண்ட் 8.49 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பிசிக்கல் டிசைனோட தான் இந்த மோட்டோ G32 ஸ்மார்ட் ஃபோன் யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்கு. இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இதே மாதிரியான லுக்கில் இதே மாதிரியான பிசிக்கல் ஒரியோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வரப்போகுது. அந்த வகையில் மொபைலுடைய டிசைன் யூஸ்வலாக இருந்தாலும் வெயிட் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே இருக்குது. அண்ட் இது ஒரு IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான். ஸோ AMOLED கிடையாது, LCD பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேயோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த வகையில் இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர் தான் இங்கே நமக்கு இருக்க போகுது. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் போறாங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு இருக்க போகுது. அது கூடவே அடுத்து மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்ல ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா மார்க்கெட்ல நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்னாப்டிராகனுடைய 6 nm சைஸ்ல இருக்கக்கூடிய 4G சிப்செட் ஸ்னாப்டிராகன் 650 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் போன்லயும் நமக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு வர போறாங்க. அண்ட் இந்த ஸ்னாப்டிராகன் 6 பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கேஷுவல் யூசேஜுக்கு, கேமிங் இல்லாம ஒரு கேஷுவல் நார்மல் யூசேஜுக்கு வேற லெவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட். அண்ட் இது ஒரு 6 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சிப்செட். LCD டிஸ்பிளே தான் இருக்கு. அண்ட் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு வேற லெவலான ஒரு பேட்டரி லைஃப் இந்த ஸ்மார்ட் போன்ல கண்டிப்பா கிடைக்கும். அந்த வகையில் ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு பேட்டரி லைஃப் இருக்கக்கூடிய ஒரு யூசேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா கண்டிப்பா இந்த மோட்டோ G32 இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அது போக பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல ஒரு நார்மல் யூசேஜுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கேமிங் எல்லாம் உங்களால ப்ளே பண்ணிக்க முடியும், எல்லா கேமும் சப்போர்ட் பண்ணும். பட் ரொம்ப பெரிய லெவலில் உங்களால கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எடுத்துக்க முடியாது. சும்மா கேஷுவலா எப்போவாவது விளையாடுவீங்க அப்படின்னா விளையாடுறதுக்கு இந்த ப்ராசர் இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஓகேவா இருக்கும். அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் போன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியான்னு பார்க்கும்போது ஒரு கேஷுவல் யூசேஜுக்கான ஒரு ஏரியாவை தான் இந்த ஸ்மார்ட் போன் கவர் பண்ணி நமக்கு இப்போதைக்கு லான்ச் பண்ண போறாங்க. அது போக இந்த ஸ்மார்ட் போனுக்கான கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமராவோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது. அதுல பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா f1.8 அப்பேச்சர் ரிலேட்டட் கொடுக்க போறாங்க. அது போக அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்காக 8 மெகாபிக்சலுக்கான ஒரு சென்சார், f2.2 அப்பேச்சர் ரிலேடியும், கடைசியா ஒரு மேக்ரோ ஷாட்டுக்காக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார், f2.4 அப்பேச்சர் ரிலேடியும் இங்க பின்பக்கம் கொடுத்திருக்காங்க. அதுவே முன்பக்கம் அப்படின்னு வரும்போது பஞ்சோல் டைப்ல செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி, f2.2 அப்பேச்சர் ரிலேட இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான கேமரா ஃபீச்சர்ஸ் தான். கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பெருசா நம்மளால எதிர்பார்க்க முடியாது அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் மோட்டோ கிட்ட இருந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக மொபைல்ல நமக்கு அதர் ஃபீச்சர்ஸா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்குறாங்க. அண்ட் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு வரப்போகுது. அண்ட் இதுல டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்க போகுது. அண்ட் Android 12 இந்த ஒரு அப்டேட்டட் OS-ஓட ஸ்டாக் OS ஒரு கிளீனான UI-யோட இந்த ஒரு ஸ்மார்ட் போன் நமக்கு வரப்போகுது. எந்த ஒரு ஆட்ஸ், எந்த ஒரு டாட்வாஸும் இல்லாம ஒரு கிளீனான UI எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவும் மோட்டோ கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு
ஒரு க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு வரப்போகுது. அண்ட் மொபைலுக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இப்போ யூரோப்பில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைசிங் 4GB 128GB அப்படின்ற இந்த பேஸ் வேரியண்ட்டை யூரோப் கரன்சிக்கு 230 அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 19,000 அப்படின்ற மாதிரியான பிரைசிங் வரும். பட் இந்தியாவில் டைரெக்டாக லான்ச் பண்ணும்போது 19,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு அண்டர் 15K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அண்டர் 15K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் அண்டர் 15ல என்ன எக்ஸாக்டான பட்ஜெட் அப்படின்றது தான் இப்போதைக்கு நமக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன எக்ஸாக்டான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த 4+128GB வேரியண்ட்டோட இந்த Moto G32 இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 4+128GB வேரியண்ட்டை 12 இல்லைனா 13,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு மோட்டோ ஃபேன்ஸுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். பட் எக்ஸாக்டாக என்ன பட்ஜெட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். அதே மாதிரி மொபைலுக்கான லான்ச் எப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்காது, செப்டம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் மேபி மோட்டோ மனசு வச்சாங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் வருதா வரலையா அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். பட் வரும்போது இந்த Moto G32 இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. மற்றபடி நெக்ஸ்ட் மோட்டோ கிட்ட இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரப்போகிற இந்த Moto G32 ஸ்மார்ட் ஃபோனை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.